நல்ல கவனிங்க. அவனுக்கு பெரிய வல்லமெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. நம்மளெல்லாம் உடனே தாக்கி அழிச்சிட முடியாது, தூக்கி அப்படியே விழுங்கிட முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்கள், தரித்து கொள்ளுங்கள். அவர் சொல்றாரு சர்வ ஆயுத வர்க்கம் இது எல்லாத்தையும் போட்டுக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா எதிரி ஒருத்தருக்கிறான், அவனுடைய தந்திரங்களோடு நாம போராட வேண்டும். தந்திரம் நல்ல கவனிங்க. அந்த தந்திரம் அது பொய், அது ஒரு தந்திரம். அது கடவுளுக்கு உண்மையில எந்த அக்கறையுமே கிடையாது, ஆண்டவருக்கு உண்மையில எந்த அன்பும் கிடையாது. நீ அதை பண்ணல, அதனால கர்த்தர் உண்மையில கோபமா இருக்கிறாரு. அதனால தான் உனக்கு இந்த தரித்திரம், அதனால தான் இந்த வறுமை, அதனால தான் இந்த பண கஷ்டம், அதனால தான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எந்த காரியங்களும் கைகூடி வர மாட்டேங்குது அப்படின்னு பல பொய்களை மூட்டையும் அவிழ்த்து விடுறாங்க. எனக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. அது எதையுமே நான் நம்புறதே கிடையாது. நான் சொல்ல கடவுளை எம்மால் அன்பா இருக்கிறாரு, நான் என்ன பண்ணாலும் சரி அவர் எம்மால் அன்பா இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், சொன்ன சொல் தவறாதவராக இருக்கிறார், அவர் சொன்னதை சரி வரைக்கும் என்ன அவர் கை விடுறது இல்லை. அவர் சொல்றாரு நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஏற்கனவே நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன், நீ 1000 மடங்கு பெருகுவாய், இப்படிலாம் எனக்கு சொல்லி இருக்கிறாரு பாருங்க. அப்ப அவன் என்ன பண்றான்னா, தந்திரங்களோடு எதிர்த்து நிக்கணும். நல்ல கவனிங்க, எதிர்த்து நிற்க வேண்டும். பொய்யை வச்சுன்னு வரான் அவன், மூட்டையா பொய்யை எடுத்துட்டு வரான். இதை எதிர்த்து நிக்கணும்னு நமக்கு என்ன வேணும்? துப்பாக்கியா வேணும்? வேணா. இல்ல கத்தி வேணுமா? இல்ல தேவை கிடையாது. அதுக்கு எதிராக, பொய்க்கு எதிராக இந்த பொய்களை அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா சத்தியம் என்கிற அரை கச்சையை நாம் கட்டினவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும்.